தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பலமும் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு வலுவான ஒரு வலிமையான சமூகத்தோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். வலிமையான சமூகம் எது இங்கே? இப்போ இந்து சமூக அமைப்பில் முதலியார், செட்டியார், நாயுடு, இப்போ இப்படி பல்வேறு வன்னியர்கள், கள்ளர்கள், நிறைய சாதிகள் இருக்குது. அவங்கெல்லாம் வலிமையான சமூகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட போய் இவங்க இணைத்து கொள்ள முடியுமா? ஏன்னா ஜாதி மாற முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரே வழி, ஏற்கனவே தீண்டாமையை அனுபவித்த மக்கள் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக வேறு மதங்களை, சமத்துவமான மதங்களை தழுவிக்கொண்டார்கள். சீக்கியமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும். அவங்க ஏற்கனவே தலித்துகளாக இருந்து சமத்துவம் நோக்கி வேறு மதத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி மதத்தினரோடு ஒரு வலிமையான சமூகத்தோடு நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னார் அம்பேத்கர். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேரிகளுக்கு, ஊரிலிருந்து வெளியே சேரிகளுக்கு மத சிறுபான்மையினர் தள்ளப்படுகிறார்களா? அவங்க சேரியில் வசிக்கிறாங்களா? இல்லை. இவ்வளோ கொடுமையான இந்து ராஜ்யம் இருக்கும் சூழலில் கூட மத சிறுபான்மையினர் ஊருக்குள்ளே தான் வச்சுருக்கான். ஆனால் சொந்த மதத்துக்காரன் சொல்கிறவனை தான் ஊரை விட்டு வெளியே வச்சுருக்கான். இப்போ இந்த முரணை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்போது தான் இவங்க வலிமையான சமூகமாக யாரை பார்க்க முடியும்? அவங்க ஊருக்குள்ளே வாழணும், சமூகத்தோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மத சிறுபான்மையினரோடு அவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளும்போது தான் அது சாத்தியமாகும். இந்துக்களோடு அவங்க சேர்வதற்கான சமூக வாய்ப்பு இல்லவே இல்லை.